வணக்கம். நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும். ஓம் சக்தி. ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி. எங்கள் மாமா பையனுக்கு உடம்பு சரியில்லை. கை கால் எல்லாம் இழுத்துக்கிட்டு வாய் பேச முடியாமல் படுத்த படுக்கையாக கிடந்தாங்க. எல்லா ஆஸ்பத்திரியும் கொண்டு போய் பார்த்தாங்க, முடியலை. சரின்னு ஒரு 3 மாதமாக படுத்த படுக்கையாக தான் கிடந்தாங்க. நான் போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது உடம்பு சரியில்லாமல் ரொம்ப முடியாமல் அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அம்மாட்ட வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு குளிச்சுட்டு செவ்வாடையில் சென்று திஷ்டி கழித்து முக்குட்டு எண்ணெயை வச்சு தேய்ச்சி விட்டு வந்துட்டேன். இதே போல் 3 நாட்கள் செஞ்சேன். அதுக்கு முன்னாடி நடக்க முடியாமல் பேச முடியாமல் இருந்தவங்க ஓம் சக்தி அம்மாவோட திஷ்டி கழிச்சு விட்டு ஓம் சக்தி அம்மாவோட முக்கூட்ட எண்ணெயை வச்சு தேய்ச்சது போர்வு அவங்க நல்லபடியாகிட்டாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்னம்மா தான். சின்னம்மா எனக்கு வயிற்று வசிக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னாங்க. அவங்க சின்னம்மா சாப்பாடு கொடுத்து அங்கே இதுக்கு முன்னாடி அவங்க சின்னம்மா சாப்பாடு தான் ஊட்டிடுவாங்க. ஆனால் அவங்க கையாலே அன்னைக்கு சாப்பிட்டாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்கள். அம்மாவின் மகிமை. முக்குட்டு எண்ணெய்க்கு எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்க. அவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றது. எனவே சக்திகள் அனைவரும் முக்கூட்டு எண்ணெய் நம் வீட்டில் வைத்து பயனடைவோம். ஓம் சக்தி. அம்மா தாயே அருள் புரிவாயே. ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாய், பராசக்தி என்றால் பறந்தோடி வருவாய். ஓம் சக்தி. டாக்டராலே முடியாதது கூட நம்ம ஆதிபராசக்தி அம்மாவில் முக்குட்டு எண்ணெயில் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஓம் சக்தி அம்மாவை நம்பினவங்களே என்னைக்கும் கைவிட மாட்டாங்க. ஓம் சக்தி. வணக்கம். நாம் அடுத்த யூடியூப் சேனலில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓம் சக்தி அமுதா. வணக்கம்.